Hey buddies, welcome back to the life of Scorpion couple. So in this video, I will go to explain 5 important skills to grow yourself fast. இப்போ நான் இந்த வீடியோவில் 10 ஸ்கில்ஸை பற்றி நான் கண்டினியூவாக போஸ்ட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இதில் இம்பார்ட்டண்டான 5 ஸ்கில்ஸை மட்டும் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸ்கில் நம்பர் 11, கான்டென்ட் க்ரியேஷன். ஸோ இந்த ஸ்கில்கே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். பிகாஸ் இதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து டிப்ஸாகவும் சொல்லலாம் அண்ட் கெரியர் ட்ரிக்ஸும் இருக்குது. அதுலேயே இம்பார்ட்டண்டான ட்ரிக்ஸும் நான் நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஸ்கில்ஸ், யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட், இஃப் யுவர் வீடியோ இஸ் நாட் பர்ஃபெக்ட் அப்படின்னா கூட நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணணும். அண்ட் நம்பர் 2 வந்து ஒரு ஹூக் வேர்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கணும். எப்படின்னா ஒரு 3 செகண்ட்ஸில் நீங்கள் ஒரு ஹூக் கொடுக்குற மாதிரி ஒரு வேர்ட்ஸ். அது எப்படின்னா அதுதான் வந்து உங்களோட வீடியோவே வந்து தூக்கி விடும். உங்கள் வீடியோவே வந்து ஃபுல்லாக பார்க்க வைக்கிறதுக்கு அந்த வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசுகிறக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்டோரிஸ் ஏதாவது பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது ஸ்டோரி டெல்லிங் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா பேசுகிறக்கு இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவலான ஒரு திங்ஸ் கூட பேசுகிறது அப்படிங்கிறது வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் என்னோடய பேஜ், என்னோடய வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் நான் வந்து ஆட் பண்ணுறேன். நான் என்ன ஐடி யூஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் எவ்வளோ ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருந்தேன் அப்படின்னு கூட நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் அதில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டோரி டெல்லிங் தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு பப்ளிக் வியூ பண்ணுற ஒரு விர்ச்சுவல் திங் வச்சு நான் பேச ஸ்டார்ட் பண்ணது வந்து நான் ஸ்டோரி டெல்லிங்காக தான். அண்ட் அதுக்கு கிடைச்ச சப்போர்ட்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு நிறைய நான் இங்கே எல்லா பிளேஸ்லேயும் நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோ கமெண்ட்ஸ் எனக்கு வந்துருந்துச்சு. ரொம்ப குட் கமெண்ட்ஸ். எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவுமே வரல. ஸோ நான் ஒரு விஷயம் நல்லா தான் பண்ணுறேன் அப்படின்னு தோணுன ஒரு டைம் அது. சம் எரர், அது வந்து அந்த ஐடியா வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னால் அதை வந்து ரெட்ரைவ் பண்ணவே முடியல. அது எதுலேயுமே என்னால் ரெட்ரைவ் பண்ண முடியல. அது எதனால் அப்படின்னா, பிகாஸ் அந்த கன்சிஸ்டன்சியை எந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் உங்களால் அதை ரெட்ரைவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இப்போ அதே மாதிரி தான் எந்த வீடியோஸ் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி சில ஃபேமில் இருக்கவங்கள மட்டுமே பார்த்து பழகிட்டாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் யார் சொன்னாலும் பார்ப்பாங்களான்னா கிடையவே கிடையாது. இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஸ்கில்ஸ் எல்லாம் தான் சொல்லியிருப்பேன். பட் நமக்கு வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த டைமில் நமக்கு ரொம்ப லோவாக ஃபீல் ஆகும். பட் அதை வந்து எதுவுமே யோசிக்கக்கூடாது. உங்கள் ஸ்கில்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறீங்களா, அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே, இதில் கெரியர் ட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கெரியர்னு எனக்கு தெரிஞ்சு இதில் நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் இதில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பிகினராக இருந்து. அப்போ வந்து கொஞ்சம் தடுமாற்றம் நிறையாவே வரும், நிறையா ஷேக்ஸ் வரும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு 25K ஒரு அதுக்கு மேலே போகும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் இல்லையா. அதுக்கப்புறமா பிராண்ட்ஸ் நிறைய அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூஸ் பண்ணுவீங்க. அது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அதுவும் உங்கள் கெரியர் தான். அண்ட் ஆல்சோ கண்டென்ட் க்ரியேஷன் வந்து ரொம்ப ஈஸி கிடையவே கிடையாது. கன்சிஸ்டன்சி முக்கியம்னு சொல்கிறத விட அதை விட அதிகம் வந்து அதுக்கு எஃபோர்ட் போடுறது தான். ஸோ ஈஸியாக வந்து நமக்கு இது வந்து கிடச்சிடாது. பார்க்குறக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது வந்து பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஜஸ்ட் ஒரு வீடியோவை, ஒரு கிளிப்பிங் நமக்கு ஃபாஸ்ட்டாக பார்த்து இப்போ எல்லாமே பழகிட்டோம். ஸோ ஃபாஸ்ட்டாக பார்க்குறதுனால அதில் இருக்க எஃபோர்ட் என்னென்ன அப்படிங்கிறது வந்து யார் கண்ணுக்குமே தெரியறது கிடையாது. அதுக்குண்டான எடிட்டிங்ஸ் எப்படி போகும், அதுக்கு லைட்டிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எதுவுமே யார் கண்ணுக்கும் தெரியாது. ஜஸ்ட் அந்த வீடியோ பார்க்குறக்கு இம்ப்ரெஸ் ஆகுதா, அதில் என்ன விஷயம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு குறை கண்டுபிடிச்சி பேசுகிறவங்க தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் எவ்வளோ இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்து போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ கெரியர்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் வந்து கண்டென்ட் க்ரியேஷன். ஈவன் நீங்கள் வந்து அன்எஜுகேட்டடாக நீங்கள் இருக்கீங்கன்னு ஒரு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து படித்தவங்க தான் வந்து வரணும் இல்லை, திறமை இருந்தால் போதும்.
எஜுகேஷன் செகண்ட் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பிளாட்ஃபார்மை ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுலேயே வந்து நிறைய மார்க்கெட்டிங்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ஸ்லாம் பண்ணுறாங்க, அதில் கூட ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கான்டென்ட் க்ரியேஷன் எடுத்திங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கெரியர் தான். அண்ட் ரொம்ப முக்கியமான ட்ரிக் ஒன்று சொல்லவா, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ஈவன் இஃப் யூ ஆர் டேலண்ட் ஆர் ஒரு டேலண்ட்டான இன்ஃப்ளூயன்சர் கூட போட்டி போடுறீங்கன்னா கூட அந்த இன்ஃப்ளூயன்சரை கூட நீங்கள் பீட் பண்ண முடியும் உங்களோட கன்சிஸ்டன்சி இருந்தால். ஓகே, ஸ்கில் நம்பர் 12, ஜேர்னலிங். வந்து உங்களுக்கு டெய்லியும் சில தாட்ஸ் எல்லாம் ஓடிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கோல்னு சில விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரீமில் இருந்துகிட்டே இருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக ஜேர்னலிங் பண்ணலாம். ஆல்சோ ஒரு டே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா சிலர்லாம் வந்து கிராட்டிடியூட் ரைட்டிங்னே சொல்லி தனியாக ஜேர்னலிங் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, நான் இந்த டேயில் இது கிடைச்சதை வச்சு நான் ஹாப்பியாக இருந்தேன், இந்த இடத்துல நான் ஹாப்பியாக இருந்தேன், இந்த விஷயத்துக்காக நான் ஒரு ஒரு கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அது எழுதுறது கூட சில பேர்த்துக்கு காமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட எழுதுகிறவங்களாம் இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட ஜேர்னலிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் கெரியர் ட்ரிக் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு ஜேர்னலிங் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு எந்தெந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு டைரி நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஜேர்னலிங் பண்ணுறவங்களுக்கு இந்தந்த டெம்ப்ளேட்ஸில் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஜேர்னலிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது. அப்போது இந்த டேட் இருக்கணும், இந்த டே எந்தெந்த மாதிரி மெமரிஸ் வரதை நம்ம நிறைய ஜேர்னலிங் பண்ணுறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி டைரிஸ் நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிரிண்டபிள் பிளானர்ஸும் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் டெம்ப்ளேட்டாக வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் செல் பண்ணால் இது மூலிமா உங்களால் வந்து செல்ஃப் க்ரோத், நீங்கள் க்ரோத்தான ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அந்த ஜேர்னலிங்கில் நடந்திருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணலாம். என்னோடய ஜேர்னலிங் எப்படி என்னை வந்து சேஞ்ச் ஓவர் கொடுத்துச்சு என் லைஃபுக்கு அந்த மாதிரின்னு சொல்லி கூட யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸ்கில் நம்பர் 13, பேக்கிங் அண்ட் கேக் டெக்கர். ஸோ இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் இது ரொம்பவே ஒரு நல்ல ஸ்கில் வீட்டிலேருந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ நான் இந்த மாதிரி ஸ்கில்ஸில் வந்து ஏன் மேக்கப் ஆர்டிஸ்ட், டெய்லரிங் இதெல்லாம் வந்து நான் சொல்லலை அப்படின்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து கற்றுக்கிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு போக முடியுமானா கிடையவே கிடையாது. பேக்கிங் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே குவான்டிட்டி பேஸ்டு. நீங்கள் வீட்லேயே வந்து அதை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஆல்சோ அதை வந்து நீங்கள் பிஸ்னஸாகவும் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால தான் பேக்கிங் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்டு டெய்லரிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஏன் சொல்லலைன்னா, இதெல்லாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் கற்றுக்கிற விஷயம் கிடையாது. நேராக ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் வந்து வீட்டிலேருந்து நீங்கள் அதை கற்றுக்க முடியாது. வெளியே நீங்கள் தனியாக ஒரு கோர்ஸ் போய் கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்க முடியும். ஓகே, இந்த பேக்கிங் அண்ட் கேக் டெக்கர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃப்ரோஸ்டிங் டெக்னிக்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் செகண்ட் வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டெக்கர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கெரியர் ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெசர்ட்ஸ் ஏதாவது மேக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு குயிக் ரீலாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக வந்து ஆடியன்ஸை வந்து அப்ரோச் பண்ணிடும். பர்த்டே, வெட்டிங் அந்த மாதிரி கேக்ஸ்லாம் கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி செல் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி வெட்டிங், பர்த்டே அதுக்கு மட்டும் இல்லை, நிறையா ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து கேக் செலிப்ரேட் பண்ணுறதுங்கிறது போயிட்டே தான் இருக்குது. ஆல்சோ இதை வந்து ஒரு ஹோம் பேக் அப்படின்னு சொல்லி வச்சு பிஸ்னஸாகவும் நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக் நான் சொல்கிறேன். குக்கீஸ் நீங்கள் பழகிட்டீங்கன்னு வைங்களேன், இப்போது குக்கீஸ் வந்து கேக் வந்து இந்த ஒரு அக்கேஷனாக தான் வந்து கேக் எல்லாமே இந்த செலிப்ரேஷன் மோட் ஃபங்க்ஷன் அந்த டைமில் மட்டும்தான் இருக்கும். குக்கீஸ்னு வைங்களேன், நிறைய பேருக்கு ஸ்நாக்ஸாக கூட அவங்களுக்கு அந்த டேஸ்ட் நீங்கள் செஞ்சு கொடுக்குறது பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் விட குக்கீஸ் கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கேர் எடுத்து அதை லேர்ன் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சோம்னா கூட இது கூட ஒரு சூப்பரான ட்ரிக் தான். ஸோ ஸ்கில் நம்பர் 14, எக்ஸல்.
எக்ஸலில் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஃபார்முலாஸு, சம்மு, இஃப்பு, பிவோட் டேபிள்ஸு, வீலுக்கப் இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டாவே நிறையா வந்து இதில் கெரியர் இருக்குது. கெரியர்லன்னு பார்த்தா எல்லாம் டேட்டா என்ட்ரி இருக்குது. அண்ட் ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா எக்ஸலில் ஒர்க் பண்ணி தரதுக்குனே வந்து ஃப்ரீலான்சிங்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆல்சோ ஆஃபீஸ் அட்மின்லாம் வந்து எக்ஸல் வந்து ஒரு மேண்டிட்டரியாகவே அவங்க வந்து எக்ஸல் கேட்குறாங்க. ஸோ ஏதாவது ஒரு பிஸ்னஸில் கூட இந்தந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸல் ஷீட் தான் வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணுது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி டைம் எடுத்து அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் 15th ஸ்கில் பவர் பாயிண்ட். ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வைங்களேன், அதை சிம்பிளிஃபை பண்ணி ஷார்டன் பண்ணி உங்களால் அந்த வேர்ட்ஸில் கொண்டு வர முடியுது அப்படின்னு சொன்னால் பவர் பாயிண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். ஸ்லைட் டிசைன் எதை ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லைட் டிசைனாக இருக்கணும். ஸோ அந்த ஸ்லைட் டிசைன் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஆல்சோ அந்த ஸ்லைட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோரி டெல்லிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் இதில் என்ன கெரியர் ட்ரிக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் இன்ஃப்ளூயன்சர் நான் வந்து பார்த்துருக்கேன். அவங்க அந்த நேம் தெரியல, சேனல் நேம். பட் ஹீஸ் டூயிங் லைக் ஒரு ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசன்டேஷன் போட்டு விட்டுருவார். ஸ்லைட்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும், அவர் ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஸ்லைட்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். தென் ஹீ இஸ் எக்ஸ்பிளைனிங் அபவுட் தட் என்ன விஷயங்கள், எதுவாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. பேர் மறந்துட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி ஸ்லைட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டோரி சொல்கிறீங்க அப்படின்னாலுமே அதுவும் ஒரு பெட்டர் கான்செப்ட் தான், பெட்டர் கரியர் தான் உங்களுக்கு. ப்ரெசன்டேஷன் டிசைனர்னே கூட ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு கெரியர் தானே. ஸோ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து கொஞ்சம் டெய்லி டைம் எடுத்து லேர்ன் பண்ண கற்றுக்கணும். ஃபியூவர் வேர்ட்ஸில் உங்களால் ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண முடியுது அப்படின்னா பவர் பாயிண்ட் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தட் லேர்னர்ஸ். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சின்ன வீடியோவா பெரிய வீடியோவான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் லாங்காக போன மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் த கண்டென்ட் க்ரியேஷன்லேயே வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். இன்னுமே கூட அதில் டீட்டெயில்ஸ் இருக்குது. எனக்கு நிறைய விஷயங்கள் நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன்றனால நிறைய விஷயங்கள் என்னால் ஷேர் பண்ண முடியும். பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களால் வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக பார்க்க முடியாது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே, see you all in the next video. Tata, bye bye.